இந்த மாதம் நீங்கள் இழந்து போன காரியங்கள், உங்களை விட்டு கடந்து போன காரியங்கள், அல்லது பலனற்று போய் பலவீனமான காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் மாற்றத்தை கொடுக்கிற மாதமாக இருக்க போகிறது. பலத்த காரியங்களை செய்யும்படியாய் சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மத்தில் இறங்கி கிரியை செய்கிற மாதமாக இருக்கும். சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் இந்த மே மாதத்திலே உங்களை வாழ்த்துவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். எவ்வளவு வேகமாய் 4 மாதங்கள் ஓடிவிட்டது. இந்த மாதத்தை நம்ம கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் ஆண்டவர் நடத்த வல்லவராயிருக்கிறார். இந்த நாள் நம்முடைய தியானத்திற்காக 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றையும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டாராம். இந்த மாதம் நீங்கள் இழந்து போன காரியங்கள், உங்களை விட்டு கடந்து போன காரியங்கள், அல்லது பலனற்று போய் பலவீனமான காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் மாற்றத்தை கொடுக்கிற மாதமாக இருக்க போகிறது. திருப்பிக் கொள்ளக்கூடிய ஒரு காலத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு காலம் ஒருவேளை இழக்கக்கூடிய காலங்களாக இருக்கலாம், நஷ்டப்படக்கூடிய காலங்களாக இருக்கலாம், கஷ்டப்படக்கூடிய காலங்களாக இருக்கலாம். அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். மாற்றி கஷ்டம் நஷ்டத்திலிருந்து மீண்டுமாய் நன்மையானவைகளை மாற்ற விரும்புகிறார். இழந்து போனதை முழுவதுமாய் சகலத்தையும் திருப்பிக் கொடுக்கும் வல்லவராயிருக்கிறார். திருப்பிக் கொள்ளவும் முடியும். இந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், தாவீது அவனோடு சேர்ந்த கூட்டத்தார் எல்லோரும் சேர்ந்து தன்னுடைய தேசத்தை விட்டு அந்நிய தேசத்துக்கு போய் உட்கார்ந்திருக்கிறார்கள். பெலிஸ்தர் தேசத்திலே சிக்லாக் என்கிற ஒரு பகுதியில் போய் உட்கார்ந்திருக்கிறாங்க. ஏன்? சவுலின் தொடர் வேட்டையினாலே தாவீதை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்பதுதான் சவுலின் திட்டம். சவுல் ராஜாவின் திட்டத்தை பல விதத்திலே தாக்குப்பிடிக்க முடியாமல் தாவீது தேசத்தை விட்டு ஒரு கூட்டத்தோடு போய்விடுகிறார். அங்கு போயிருக்கும்போது அங்கு கூட இருந்து எல்லாவற்றையும் பெலிஸ்தர் தேசத்தில் பண்ணுகிறார். ஆனால் பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலுக்கும் யுத்தம் வருகிறது. அப்பொழுது தாவீது, நானும் பெலிஸ்தர்களோடு சேர்ந்து யுத்தத்துக்கு வருகிறேன் சொல்லும் பொழுது அந்த பிரபுக்கள் சொல்லுகிறார்கள், தாவீது இஸ்ரவேல் தேசத்தை சார்ந்தவன், கோலியாத்தை கொண்டவன், ஒரு காலத்தில் நமக்கு விரோதமாய் பலத்த காரியங்களை செய்தவன். ஒருவேளை அந்த கூட்டத்தோடு சேர்ந்து நமக்கு எதிராக மாற நேரிடும், வேண்டாம் என்று சொன்னதினாலே ராஜாவும் கூப்பிட்டு தாவீதினை திரும்பி போய்விடு என்று சொல்லி 600 பேர் அவனோடு உள்ள வீரர்களை அனுப்பிவிடுகிறான். திரும்பி சிக்லாக் வரும்பொழுது அவன் இறந்த இடமெல்லாம் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது. மனைவி, பிள்ளைகள், பொருட்கள் எல்லாம் அழிந்து போயிருக்கிறது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. எல்லாரும் சத்தமிட்டு அழுகிறார்கள் பலனற்று போகும் வரை. வேதம் சொல்லுகிறது, அழுகிறதுக்கு கூட பலன் இல்லையாம். அடுத்து என்ன நடக்கிறது என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கூட இருந்த 600 பேரும் தாவீதுக்கு விரோதமாய் மாறிவிட்டார்கள். கல்லெறியும்படியாய் திட்டம் போட ஆரம்பித்தார்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது தாவீதின் உள்ளம் எவ்வளவு உடைந்திருக்கும். ஆண்டவருக்கா எவ்வளவு வைராக்கியமாயிருந்தேன், ஆண்டவர் என்னை அபிஷேகித்தாரே, பெரிய திட்டத்தை கொடுத்தாரே, தேசத்தை ஆளுவாயின்னு சொன்னாரே, இன்னைக்கு அனாதையாய் துரத்தப்பட்டு அந்நிய தேசத்திலும் அலைக்கழிக்கப்படுகிறேன் அங்கலாய்க்க நேரிட்டிருக்கும். ஆனாலும் அந்த நேரத்திலே கர்த்தருக்குள் தன்னை தாவீது திடப்படுத்தி கொண்டானாம். இது முக்கியமான ஒரு காரியம். இதே பாதையில் நீங்கள் கடந்து போகலாம். இதே சூழ்நிலையை சந்திக்க நேரிடலாம். எல்லாரும் கைவிடப்பட்டு அல்லது எல்லாம் உங்களுக்கு விரோதமாய் மாறி இருக்கலாம். தாக்கு பிடிக்க முடியலன்ட்டு தடுமாறுறீங்களா, புலம்புறீங்களா? நம்மை நாமே கர்த்தருக்குள்ளே நமக்குள்ளே இருக்கிற பலவீனங்கள் சூழ்நிலையிலே திடப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். இந்த அனுபவத்துக்குள்ள நாமும் வர வேண்டியது இருக்கும். அந்த நேரத்தில் சோர்ந்து போய் மற்றவரிடம் போய் அடைக்கலம் தேடி ஆறுதல் தேடி ஓடுவதெல்லாம் நிறுத்திவிட்டு கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்திக் கொள்ளும் போது அடுத்த ஸ்டேஜுக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு போகிறார். தாவீது ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறான், நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த தண்டை பின்தொடரலாமா, அவர்களை திருப்பிக் கொள்ள முடியுமா? நீ போயிட்டு சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை வந்தது. 600 பேரும் மீண்டும் தாவீதோடு போகிறார்கள். அதுல 200 பேர் நின்று விட்டார்கள், விடாய்த்து போயிருந்தார்கள், சோர்ந்து போய்விட்டார்கள். 400 பேரோடு போகிறார். கண்டுபிடித்த அந்த அமலேக்கர் கூட்டத்தை சிதறடித்து எல்லாவற்றையும், மனைவி, பிள்ளைகள் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்து விட்டாராம். ஒன்று கூட குறைபடவில்லையாம். எவ்வளவு பெரிய தேவன் பாருங்களேன். உன்னை கடத்திட்டு போய் அல்லது ஒருத்தர் திருடிட்டு போயிட்டானா திருப்பி அவன்கிட்ட இருந்து மீட்டெடுக்கும் போது பாதி கிடைக்கிறதே பெருசு. சில நேரம் அதுக்குள்ள எல்லாத்தையும் வித்துட்டான், அழிச்சிட்டான், சாப்பிட்டுட்டான் பாங்க. ஒன்று குறைவில்லாமல் இந்த மாதம் ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டோம்னா நிச்சயமா எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள முடியும். யோபுடைய வாழ்க்கையிலும் எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய சூழ்நிலை கர்த்தர் அனுமதிக்கிறார். கர்த்தரே இரட்டிப்பாய் திருப்பிக் கொடுக்கிறார். தாவீதின் வாழ்க்கையில் என்ன பண்ணுறார்? இழக்க நேரிடுகிறது. ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது இழந்ததை அத்தனையும் திருப்பிக் கொள்ள நேரிடுகிறது. நம்முடைய வாழ்க்கையில இழப்புகள் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே, வேதனையின் மத்தியிலே, நிந்தனையின் மத்தியிலே, அவமானத்தின் மத்தியிலே, வண்ணாந்தரத்திலே போக நேரிடுமானால்
செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, உன்னதமான தேவனை நோக்கி பார்ப்போம். அவர்தான் நமக்கு காரியங்களை வெளிப்படுத்துகிறவர், திருப்பி கொடுக்கிறவர், திருப்பும்படியா நம்மை பலப்படுத்துகிறவர். ஒரு நல்ல வாலிபன் ஒரு தொழிலை ஆரம்பித்தான். அது உப்பு வியாபாரம். செழிப்பாக நன்றாக வளர்ந்தது. பெரிய பெரிய குடோன்களை வைத்து ஏராளமான உப்பு மூட்டைகளை வைத்திருந்தான். அவனுடைய ஸ்டேஜ் அடுத்த லெவலுக்கு வந்துட்டான். ஆனால் திடீரென்று ஏற்பட்ட ஒரு புயல், வெள்ளம், கடல் பொங்கி அந்த குடோனுக்குள்ள போன உடனே எல்லா உப்பு மூட்டைகளும் தண்ணீரில் கரைந்து மலை போல் குவித்து வைக்கப்பட்டிருந்த அந்த உப்பு மூட்டைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் சாதாரண கோணிப்பை தான் அங்கே இருந்துச்சு. என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. யோசித்து பாருங்களேன், ஒரே நாள் எல்லாவற்றையும் இழந்தாச்சு. அந்த இடத்துல எல்லாம் பார்க்குறான், ஒன்றும் இல்லை. ஆனால் கவலைப்படலை. ஏன் தெரியுமா? அவன் மனநிலம் பாதிக்கப்பட்ட நிலைமையில ஆண்டவர் சுகம் கொடுத்து இந்த பிசினஸை ஆரம்பிக்க வைத்தார். ஆரம்பித்தவுடன் நல்ல வளர்ச்சியை கொடுத்தார். இன்று பெரிய ஒரு வீழ்ச்சியை பார்க்க வேண்டிய நிலைமை. ஆனாலும் அந்த இடத்திலே முழங்கால் படியிட்டு கரங்களை தட்டி உற்சாகமா ஆண்டவரை ஸ்தோத்தரித்து பாடினானாம். அவனுடைய திருச்சபையின் போதகர் அங்க வந்து அவனை பார்த்து ஆறுதல் படுத்த வருகிறார். இவன் பாடி துதிச்சுட்டு கையை வைத்துட்டு ஆராதனை செய்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவருக்கே ஷாக் ஆயிட்டு, இவனுக்கு திருப்பியும் மனநிலை பாதிக்கப்பட்டுச்சோ, கோடிக்கணக்கான நஷ்டம், இனி எழுந்திருக்க முடியுமானால் உலக பிரகாரமாய் பார்த்தா வாய்ப்பே கிடையாது. ஆனா அந்த நேரத்திலும் சந்தோஷமாய் பாட்டு பாடி ஆராதிக்க முடிகிறது எப்படி? அப்பொழுது அவர் பார்க்கிறத பார்த்து இந்த வாலிபன் தன்னை ஏதோ நம்முடைய பாஸ்டர் நினைக்கிறான்னு நினைச்சு பாஸ்டரை கூப்பிட்டு, பாஸ்டர் நான் தெளிவாக தான் இருக்கிறேன், என் மனநிலை ஒன்றும் பாதிக்கலை. இந்த பிஸ்னஸை கொடுத்தது யாரு? என்னுடைய ஆண்டவர். என்னை சுகமாக்கினது யாரு? என்னுடைய ஆண்டவர். இப்போ எல்லாம் போயிடுச்சுது, ஆனால் திருப்பி எனக்கு அவரால் கொடுக்க முடியும். இதெல்லாம் எனக்கு கிஃப்ட். ஆனால் கிஃப்ட்லாம் போச்சு. பட் கிவர், கொடுக்கிறவர் என்ன உயிரோடு கூட இருக்கிறார். என் மீட்பர் என்ன உயிரோடு கூட இருக்கிறார். அதை எல்லாவற்றையும் திருப்பிக்குவேன்னு சொல்லிட்டு ஜெபித்துட்டு திரும்ப ஆரம்பிக்கிறான். உலக கோடீஸ்வரில் ஒருவனாக கர்த்தர் மாற்றுகிறார். யோசித்து பாருங்கள். எல்லாம் போயிட்டு நீங்க முடிவுக்கு வந்துடாதங்க. முடிந்ததை கூட திரும்ப ஆரம்பிக்கிற தேவன் நமக்கு உண்டு. உடைந்ததை கூட திரும்ப உருவாக்குகிற ஆண்டவர் உண்டு. செத்ததை கூட திரும்ப உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் நமக்கு உண்டு. வண்ணாந்தரத்தை கூட வயல்வெளியாய் மாற்றுகிற ஆண்டவர் உண்டு. பலவீனத்தை கூட மாற்றி பலனுள்ளவர்களாய் மாற்றுகிற தேவன் நமக்கு உண்டு. கோணலானவைகளை அவர் செவையாக்குகிறவர், கரண்டு முரடானவைகளை சமமாக்குகிறவர், பள்ளங்களை நிரப்புகிறவர், நம்மளை பலப்படுத்துகிறவர். இந்த மாதத்துல பலத்த காரியங்களை செய்யும்படியாய் சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மத்தில் இறங்கி கிரியை செய்கிற மாதமாக இருக்கும். சோர்ந்து போக வேண்டாம். நம்பிக்கையோடு அவருடைய கருத்து நம்முடைய வாழ்க்கை கொடுப்போம். எல்லாம் இழந்தாலும் எதுவுமே இல்லை என்று சொன்னாலும் இயேசு இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல் எல்லாம் அவருக்கு நேராக அவருடைய சமூகத்திற்கு போகட்டும். அங்கிருந்து ஜெயம் வரும். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் தகப்பனே, புதிய மாதத்தை கொடுத்திருக்கிற அதற்காக நன்றி. இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் நடத்தல் இருக்கட்டும் அப்பா. கடந்த மாதங்களிலே காயங்களின் பாதையில் கடந்து வந்திருக்கலாம், கண்ணீரின் பாதையில் கடந்து வந்திருக்கலாம், வியாதியின் பாதையில் கடந்து வந்திருக்கலாம், கடன் பிரச்சனையிலிருந்து வெளி வர முடியவில்லை என்று தவிக்கிற பிள்ளைகள் இருக்கலாம். எவ்வளவு வசதியா இருந்தேன், எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், எவ்வளவு நன்மைகள் இருந்தது, எல்லாம் போய்விட்டது, இன்னைக்கு வெறுமையாக, வண்ணாந்தரமாக, அவாந்தரமாக என் வாழ்க்கை மாறிட்டேன்னு சொல்லி புலம்புகிற பிள்ளைகளுடைய வலதுகையை பிடித்து தூக்கி நிறுத்தி தைரியம் கொடுத்து எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய்ன்னு சொல்வீராக. இந்த பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுங்கப்பா. தைரியப்படுத்துங்க. எல்லா வேதனைகளை மாற்றுங்க. அற்புதத்தின் மாதமாய், அதிசயங்களின் மாதமாய், நன்மையை பெற்றுக்கொள்கிற மாதமாய், நிறைவை பெற்றுக்கொள்கிற சுதந்திரிக்கிற மாதமாய் மாற்றிக் கொடுங்க. குறைவுகள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. தைரியப்படுத்துங்க. இந்த மாதம் ஒரு புது உற்சாகத்தோடு எழுந்து காரியத்தை நடப்பிக்கிறவர்களாய் இதை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. செய்வதற்காக ஸ்தோத்திரம். நம்பிக்கை உண்டாவதற்காக ஸ்தோத்திரம். எல்லா அவிசுவாசங்கள் மறைவதற்காக ஸ்தோத்திரம். மகிமைப்படுவதற்காக ஸ்தோத்திரம். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இழந்து போன அத்தனையும் திருப்பிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த நம்பிக்கையோடு இந்த மாதத்தை தொடங்குவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.